புத்தகமாக வெளியிட்டிருக்காரு விஜய். அதற்கான விழா வந்து இன்னைக்கு சென்னையில் நடந்துச்சு. தேர்தல் அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் அறிக்கை புத்தகம் இருக்கு இல்லையா, அதோட முதல் பிரதியை வந்து விவசாயி கையில் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமாக ஒரு திருநங்கை இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய கையில் கொடுத்து தான் வந்து அந்த பிரதியை ஒவ்வொரு பிரதியாக கொடுக்குறாரு. அவங்க மக்கள் கொடுக்குறாங்க இல்லையா, சில விஷயங்கள் புகார்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பற்றி சட்டமன்றத்தில் ஒரு நாளை ஒதுக்கி நம்ம பேசுவோம். என்ன பெருசாகிட போகுது, அவங்களுக்காக தான் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்றத வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஹைலைட்டாக வந்து விஜய் அவர்கள் சொன்ன விஷயங்கள். அப்புறமா விஜய் அவர்களோட ஸ்டைலில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. விசில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள், தங்கைகள், குழந்தைகள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டாக மாறப்போகுது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் திறந்து பாருங்க, விஜய் அண்ணாக்காக நான் கோலம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இன்ஸ்டாவில் அதை போட போகிறாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 ஒரு முக்கியமான காலகட்டம். இன்னொரு 6 நாள் தான் இருக்குது. இந்த 6 நாளைக்குள்ள யாரு நம்ம தமிழகத்தை ஆள போகிறாங்க, திரும்ப ஒரே கட்சி ஆளப்போகுதா, இல்லை மாற்றம் வரப்போகுதா, இல்லை புதுசாக வந்தவங்க யாராவது வரப்போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாளாக ஏப்ரல் 23 மாறி இருக்கு. ஸோ அதற்கான வேலைகளை தொடர்ந்து எல்லா கட்சிகளும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக பல செய்திகள் வருது. அதில் இப்போ நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். அது எப்படின்னா, இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே, நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ்ஐ ஆதரித்து உதயநிதி பரப்புரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி மாசா கெத்தா ஓபிஎஸ் அண்ணனை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி உதயநிதி பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை இப்போ தான் பார்த்துட்டு அப்படியே வந்தேன். சரி, ஓகே, என்ன பண்ணுறது, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த கதை மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து முக்கியமாக எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம், தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கை என்னவா இருக்க போகுது. ஏற்கனவே வந்து தேர்தல் அறிக்கையை திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக உட்பட எல்லா கட்சிகளுமே அவங்கவுங்க சார்பில் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டாங்க. ஆனால் வந்து விஜய் அவர்கள் இன்னும் வெளியிடலை. இன்னும் 6 நாள் தான் இருக்குது. இந்த 6 நாளைக்குள்ளே எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும், அது என்ன பண்ண போகிற விஜய்னு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு விஜய். அதற்கான விழா வந்து இன்னைக்கு சென்னையில் நடந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டான சில விஷயங்களை சொல்லிடலாம். ஸோ விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம், கரெக்டான விஷயம், கொஞ்சம் மக்களை ஈர்க்கிற விஷயமா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, தேர்தல் அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் அறிக்கை புத்தகம் இருக்கு இல்லையா, அதோட முதல் பிரதியை வந்து விவசாயி கையில் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. அப்புறமா ஒரு ஆசிரியர் கையில் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவர், அங்கன்வாடி ஊழியர், மீனவர், கைத்தறி நெசவாளர், ரொம்ப முக்கியமாக ஒரு திருநங்கை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய கையில் கொடுத்து தான் வந்து அந்த பிரதியை ஒவ்வொரு பிரதியாக கொடுக்குறாரு. அதாவது இதுவரைக்கும் இது யாரும் பண்ணாத ஒரு புது விஷயமா இருந்துச்சு. வருவாங்க, எல்இடியில் போடுவாங்க, இல்லை அவங்களே தேர்தல் அறிக்கையில் ஃபுல்லாக படிப்பாங்க, எல்லாத்தையும் படிப்பாங்க, படிச்சு தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரெஸ்ஸில் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்திகள்லாம் பார்ப்போம். பட் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் தேர்ந்தெடுத்ததெல்லாம் பாருங்களேன், விவசாயி, ஆசிரியர், அதுலேயும் குறிப்பாக ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படியே யூனிஃபார்மோடே வந்திருந்தாரு. அது மாதிரி அங்கன்வாடி ஊழியர் அவங்களும் யூனிஃபார்மோடே வந்திருந்தாங்க. ஸோ மீனவர், கைத்தறி, திருநங்கை, அவங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்கள மேடை ஏற்றி அவங்க கையால், அனுஸ்ரீன்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்க கையாலையும் வந்து இந்த பிரதியை வந்து கொடுத்து வெளியிட்டது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருந்துச்சு. இது வரைக்கும் தேர்தல் அறிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஜயோட கட்சியில் அந்த வேட்பாளர் நியமனத்தில் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே ஒரு கால்குலேஷனோட தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்தபடி பார்க்கும்போது தேர்தல் வாக்குறுதிகள்லையுமே இந்த கால்குலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து மேடையில் அவர் நடந்துக்கிட்ட விஷயங்கள். இதை தாண்டி வழக்கம் போல் அவங்க கட்சி சார்பில் டெம்ப்ளேட்டாக இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வாசிக்க தொடங்கினார். அதில் மொத்தமாக எல்லாத்தையுமே படிக்க வேண்டாம், அந்த புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் ஒரு 10 முக்கிய அம்சங்கள், அதாவது உத்தரவாதம், இது வந்து தேர்தல் அறிக்கை கிடையாது, நாங்கள் கண்டிப்பாக செய்ய போகிற உத்தரவாதம் சொல்லிட்டு ஒரு 10 அம்சங்கள் கொண்ட ஒரு உத்தரவாதத்தை சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, அந்த முக்கிய வாக்குறுதிகள் தாவேகா தரப்பில் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து உத்தரவாதமாக கண்டிப்பாக தாவேகா ஆட்சி அமைச்சா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, மகளிர் மேம்பாடு, உலகத்தரத்தில் கல்வி, சுகாதாரமான தமிழ்நாடு, சமூக பாதுகாப்பு, அரசு ஊழியர் நலன், இளைஞர் முன்னேற்றம், விவசாயிகள் நலன், மீனவர் நலன், தமிழ்நாடு வளர்ச்சி, நல்லாட்சி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 முக்கிய வாக்குறுதிகள் தாண்டி உத்தரவாதமாக நான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு. ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா,
இந்த தேர்தல் அறிக்கை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா திருக்குறளை பேஸ் பண்ணி, அதாவது அறம் பொருள் இன்பம் சொல்லுவோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது ஒரு நேர்மையான உத்தரவாதம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவும் இல்லாம இந்த வாட்டி என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே திமுக அதிமுகவும் நம்ம ஒண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது அதிமுகன்ற பேரும் சொல்லாம மற்றும் சில எப்பயும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இந்த திமுக அதிமுக சேம்னு சொன்னவர் உங்களுக்கு தேர்தல் அறிக்கையுமே ரொம்ப சேமா தான் இருக்கு. இவங்க ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொன்னா அவர் 2000 கூப்பன் தரேன்னு சொல்றாரு, இவர் மீனவர்களுக்கு 12,000 அவரும் 12,000 ரூபாங்கிறாரு, இவர் 2,000 தர மகளிருக்கு அப்படின்னா ஒரு 10,000 தரேங்கிறாரு. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க புத்தகம் தான், இதை மாத்தி ரெண்டு பேரும் கலர் ஜெராக்ஸ் மாதிரி மாத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த அட்டாக் ஆரம்பிச்சுட்டு தான் அடுத்து உள்ள தேர்தல் அறிக்கைக்குள்ளேயே போறாரு. அதாவது திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்று தாவேக்கா தான் அப்படின்ற இடத்துக்கு இப்பதான் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு சாஃப்டா ரொம்பலாம் பெருசா அடிக்காம அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி தான் இந்த ஊழல் கூட்டங்களுக்கு மத்தியில் தாவேக்கா ஒரு தூய சக்தியா இருக்குன்ற இடத்துக்கு இப்பதான் விஜயர்கள் வராரு. ஸோ இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. இதுல குறிப்பா மகளிர் மேம்பாட்டுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,500 ரூபாய், 6 விலையில்லா சிலிண்டர்கள், மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் பட்டு சேலை, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், மாணவர்களின் அம்மாக்களுக்கு 15,000 கல்வி உதவி, மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வட்டியில்லா கடன். இது ஆக்சுவலி எப்படின்னா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக தேர்தல் அறிக்கைகள் இடம்பெற்ற சில விஷயங்கள் இடம் பெற்றிருக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் அந்த உரிமை தொகை இருக்கு இல்லையா, அது 2,500 மாற்றப்பட்டிருக்கு. அது போக 6 விலையில்லா சிலிண்டர்கள். இதுல புதுசா இருந்தது மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் பட்டு சேலை, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். இதெல்லாம் கொஞ்சம் புதிதா இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா இதுவுமே திமுக அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற சில விஷயங்கள் தான் இதுல இடம்பெற்றிருக்கு. இதுல புதுசா விஜயவர்கள் அந்த பெண்கள் பாதுகாப்பு குறிச்சும் அந்த விஷயங்களை மேம்படுத்துறதுக்கான விஷயங்களை குறித்து இந்த ஆப்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த புத்தகத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா இளைஞர் முன்னேற்றத்துக்கு அவர் சொன்னது ரொம்ப கரெக்டா இருந்தது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை, ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப், 5 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகள், தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் கடன், அரசு தேர்வுகளுக்கு கால அட்டவணை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இளைஞர் முன்னேற்றம் சொல்றாரு. இதுல அந்த கடன் சொன்னார் இல்லையா, தொழில் முனைவோருக்கு கடன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. மற்ற ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த உதவித்தொகை கொடுக்கறது கிட்டத்தட்ட அவங்க வேலை தேடுற காலத்துல அவங்களுக்கு உதவியா இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், இதை எப்படி அவங்க வகைப்படுத்துவாங்க, இது வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிஞ்சா மட்டும்தான் அப்படின்னும் போது அந்த லிஸ்ட்டை எப்படி எடுப்பாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பேர் பிரைவேட்ல நிறைய தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐடி படிச்சவங்க இவங்கெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும், ஏன்னா ஃபுல்லா அந்த இதை படிச்சாதான் நமக்கு தெரியும். அடுத்து உலகத்தரத்தில் கல்வி, உறைவிட வசதிகளுடன் 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள், 20 லட்சம் ரூபாய் வரை உயர் கல்வி கடன், நவீன கட்டமைப்புடன் அரசு பள்ளிகள், ஏஐ மூலம் கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சிகள். இந்த போட்டித் தேர்வு பயிற்சிகள், இந்த காமராஜர் சிறப்பு பள்ளி, இது ரெண்டு தான் ரொம்ப ஹைலைட் இந்த விஷயத்துல. அதாவது சிறப்பு பள்ளிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக பண்ண விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று கலைஞர் பேர்ல இருக்கும், இல்லைன்னா அம்மா பேர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்க பேர்களில் தான் வச்சுப்பாங்க. எப்பயாச்சும் ரேர் கேஸில் தான் அண்ணா எம்ஜிஆர்லாம் வருவாங்க. அதையும் தாண்டி யாராவது வருவாங்கன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா காமராஜர் பேரில் சிறப்பு பள்ளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக ஏஐ மூலம் கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சிகள். இந்த இடத்துல தான் நீட் பற்றி அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு, நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த மேனிஃபெஸ்டோல தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏஐ மூலம் கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சிகள் கொடுக்குறேன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு. விவசாயிகள் நலன், நிலமுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 முதலீட்டு உதவி, பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, எம்எஸ்பி அதாவது நெல் குவிண்டால் ரூபாய் 3,500, கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4,500, 5 லட்சம் சோலார் பம்புகள், தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000, 100% பயிர் காப்பீடு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட பிரச்சனைகளாக சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள நெல் குவிண்டாலுக்கு விலை நிர்ணயம் பண்ண மாட்டாங்க, ஒரு ஆதார விலை கிடைக்க மாட்டேங்குது கரும்புக்கு அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதில் குறிப்பாக 5 லட்சம் சோலார் பம்புகள் அப்படிங்கிறது இப்போ இந்த விவசாயிகளுக்கு அந்த மின்சார தேவைன்ற விஷயத்துல எப்பவுமே ஒரு குளறுபடி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ மானியம் கொடுக்குறோம், எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாக போகுது அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் சோலார் பம்புகள் மூலியமா கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்குன்ற இடத்துல தான் அவர் சொல்ல வராரு. இதை தாண்டி தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000, 100% பயிர் காப்பீடு இப்படிங்கிற விஷயங்கள்லாம் விவசாயிகள் மத்தியில ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்த விஷயங்கள். அதை பாயிண்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா 25 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு மருத்துவ காப்பீடு எடுத்துக்கிறது, இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். ஆனால் வந்து இந்த போதை இல்லா தமிழ்நாடை இன்னும் ஸ்ட்ராங்காக அடித்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரீசெண்டாக போன வீடியோவில் பேசியிருந்தோம் இந்த கஞ்சானால, இந்த மது பழக்கத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அதை வந்து ஒரு போதையில்லா தமிழ்நாடு, அது போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல மது விலக்குக்கு இவர் என்ன கருத்து சொல்ல போறாரு? ஏன்னா எல்லா தேர்தல் அறிக்கையிலும் முக்கியமான விஷயம் மது விலக்குன்னு இருக்கும். அதுக்கு ஒரு என்ன விஷயங்கள் விளக்கம் சொல்ல போறாருங்கிறதையும் பார்க்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை எப்பவுமே கண்டுக்காத ஒருத்தங்களா தான் இது வரைக்கும் கடந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அந்த அந்த நேரத்துல அதை சரி பண்ணுன்ற மாதிரிலாம் இருக்காது. நீங்க குறிப்பா இந்த கடலூர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா புயல் நேரத்துல அவங்க படுற அவஸ்தை பெரிய அவஸ்தையா இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க வந்துட்டு போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த வீடுகள்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன மலைக்கே பிச்சுட்டு போற மாதிரிதான் நிறைய இடங்கள்ல வீடுகள் இன்னும் இருக்கு. ஒரு நல்ல வீடு கிடையாது, ஒரு நல்ல ஒரு அவங்க அந்த சொல்லுவாங்கல்ல மீன் உற்பத்தி காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தடைக்காலம் போட்டுருவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நிவாரணமா ஒரு தொகை கொடுப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சமூக பாதுகாப்பு, முதியோர், கைம்பெண், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000, 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, நீண்ட கால பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மைனூட்டான பிரச்சனைகள். இதுல முக்கியமா இந்த 100 யூனிட் பிரச்சனை. 100 யூனிட்ல வந்துட்டு 2 மாசத்துக்கு கொடுக்குறாங்க கரண்ட். 100 யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே முடிஞ்சிடும், அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா காசு கட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆனா 200 யூனிட் வந்து கட்டணம் இல்லா மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது 2 மாசத்துக்கா 1 மாசத்துக்கா அப்படிங்கிறத அதுல மென்ஷன் பண்ணல, அவர் சொல்லவும் இல்லை. ஸோ அது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ்நாடு வளர்ச்சி 2036க்குள் 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம், ஏஐ அமைச்சகம், ஏஐ பல்கலைக்கழகம், ஏஐ நகரம், எம்எஸ்எம்இகளுக்கு 15,000 கோடி ஆதரவு, மாவட்ட வாரியாக மாஸ்டர் பிளான், தமிழ்நாட்டில் முதலீடு செய்பவர்களுக்கு 21 நாட்களுக்கு வணிக உரிமம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல முக்கியமா ஏஐன்ற வச்சு நம்ம ஒரு ஏஐ பல்கலைக்கழகமே உருவாக்கிடலாம், நம்ம தான் வந்து கேபிட்டல் ஆஃப் ஏஐ, அது ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராரு. இது பல நாடுகளில் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள், அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். அதுவும் வந்து 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்புறம் அரசு ஊழியர் நலன், அரசு ஊழியர் நலன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஸோ மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை செய்யப்படும். 5 ஆண்டு பணியில் உள்ள ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிலம். இது வந்து எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய மாநகராட்சி ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது வந்து ஒப்பந்த பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவங்களுடைய பிரச்சனை வந்து இப்படிதான். அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டா எடுத்தாங்க. இதே மாதிரி செவிலியர்கள் கொரோனா டைம்ல அவங்க நிறைய கான்ட்ராக்டா எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேலை இல்லை, அங்க வந்து காலி பணியிடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவங்களை வந்து திரும்ப இன்னொரு கான்ட்ராக்ட்ல சேர்க்க போனாங்க. அதுதான் அந்த குடும்பமா உட்காந்து அங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, செவிலியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பத்தி அரசு கவனிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஒரு அரசு வேலை கிடைக்குன்றதுக்காக தான் அந்த கொரோனா டைம்லையும் மழை டைம்லையும் தன்னோட உயிரையும் துச்சமா நினைச்சு அவங்க வேலை செஞ்சாங்க. ஸோ வேலை செஞ்சவங்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த ஒரு பணியிடமா கொடுத்துட்டாங்கன்னா ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு கவர்மெண்ட் வேலைன்னும் போது அவங்க லைஃப் செட்டில் இல்லையா. ஸோ அந்த விஷயத்துக்கு அவங்க போராடினாங்க, பட் அதுக்கான எந்த விஷயமே நடக்கல. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாரு. லஞ்சமில்லா நிர்வாகத்துடன் அரசு சேவைகள் அனைத்தும் வீட்டு வாசலுக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளா இந்த லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஏற்றே இருந்தோம். ஸோ இது டைரக்ட் கான்டாக்டாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. எதுக்கு நம்ம உள்ள ஒரு ஆள் புரோக்கர் மாதிரி உள்ள செலுத்தி அவன் வந்து காசு கேட்டு, ஸோ அதுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்துடணும். சாதி சான்றிதழா, பட்டாவா, இல்லை நிதி ஒதுக்கீட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாவட்டத்துக்கும் அப்படிலாம் நிதி ஒதுக்கிடும் போது அதில் 10% திட்டங்களை மக்களே தீர்மானிக்கும் அதிகாரம். அதாவது இது வரைக்கும் நமக்கு தேவையோ தேவையில்லையோ அந்த விஷயத்த மக்கள் பண்ணணும், அதாவது அரசு பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு குடிநீர் குழாய் தொட்டி அமைப்பாங்க, அமைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் கோடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது தேவையா தேவைன்னு மக்கள்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 10% வந்து மக்களே தீர்மானிக்கட்டுமே அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்தில் மக்கள் முறையீட்டுக்காக ஒரு நாள், இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அவங்க மக்கள் கொடுக்குறாங்க இல்லையா, சில விஷயங்கள் புகார்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பத்தி சட்டமன்றத்துல ஒரு நாளை ஒதுக்கி நம்ம பேசுவோம். என்ன பெருசாகிட போகுது, அவங்களுக்காக தான் ஆட்சி நடத்துறோம் அப்படின்றத வந்து பேசுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஹைலைட்டா வந்து விஜயவர்கள் சொன்ன விஷயங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணி இருக்கும், என்ன விஜயவர்களும் வந்து திரும்ப நிறைய இலவசங்கள் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட எனக்குமே அந்த ஃபீல் இருந்துச்சு.
எதுக்காக இவ்வளோ இலவசங்கள் அறிவிச்சிருக்கிறாரு, மாற்று சக்தின்னு சொல்றாரு, பட் இவ்வளோ இலவசங்கள் இருக்கே அப்படின்றதும் தோணுச்சு. இன்னொன்று, இப்போ தமிழ்நாடுக்கு கடனில் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்றதும் தோணுச்சு. ஆனால் விஜய் அவர்கள் ஏற்கனவே மேடையில் சொல்லியிருந்தாரு, இதில் வர பாதி பணம் திட்டங்களுக்காக வர பணங்கள்ல கமிஷன் ரொம்ப அடிக்கிறாங்க, அதை எடுத்துட்டாலே இதெல்லாம் நம்ம செயல்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குறிப்பாக வந்து முதல்வர் ஸ்டாலின் டாக்ஸ்னு ஒன்று சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து நம்ம ரொம்ப நேர்மையாக ஆட்சி நடத்தினாலும் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஸோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ தூரம் யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா வந்து வாங்க அடிச்சு விடுன்ற மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக போகுது. இல்லை குறிப்பாக மதுவிலக்கு, நீட்டு, இதை பற்றி இன்னும் பேசலை. பெண்கள் பாதுகாப்பை பற்றி ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு இப்போது. அதை பற்ற வச்சதே தாவேக்கா தான். பட் அதை பற்றின ஒரு சிறப்பான திட்டங்கள் இந்த ஆப் மூலியமாலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிறப்பான திட்டங்கள் ஏதாவது இன்னும் அறிவிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவரே சொல்றாரு, சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோங்கிறாரு. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறமா விஜய் அவர்களோட ஸ்டைல ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, விசில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள், தங்கைகள், குழந்தைகள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டாக மாறப்போகுது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் திறந்து பாருங்க, விஜயானாக்காவை நான் கோலம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இன்ஸ்டாவில் அதை போட போகிறாங்க. இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்ல, அதான் விஜயோடைய அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா, டைரக்ட் கான்டாக்ட் டு மக்கள். அவங்க கூட ஒரு எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகுது. அந்த எமோஷனோட தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அந்த எமோஷனோட தான் அவங்க வந்து அவங்களுடைய கனெக்டை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் அவதூறு பரப்புறீங்க, அவரை பற்றின செய்திகளை பரப்புறீங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, அவருக்கு என்ன தெரியும் அரசியல், இப்படிலாம் பேசிட்டு இருக்க சமயம் தாண்டி அவரை கூட ஒரு டைரக்ட் கான்டாக்ட்லேயே வந்து இருக்காங்க. ஸோ இவ்வளோ நம்புறாங்க அவரை. ஸோ நம்பும்போது அவர் விஷயம் சொன்னால் அது நடக்குது அப்படின்றது தெரியுது. இன்னொன்று, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அரசியலில் தேவை. அதுவும் பெண்கள் வாக்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து அதை வந்து என்ன சொல்றது, ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி விசில் கோலம் போடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஏற்கனவே தேர்தல் வாக்குச்சாவடியில் அந்த விஜயோட ட்ரெஸ் கோட் இல்லையா, அந்த ஒயிட் ஷர்ட்டும் அவரோட பேண்ட்டும், இதை போட்டுக்கிட்டு ஓட்டு போலாமா நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விசில் கோலம் அப்படின்னும் போது வெளியில வாசலே தெரிஞ்சிடும், இவங்க பாடுறா அவன் டிவிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 6 நாளைக்கு தொடர்ந்து போட்டு அதை இன்ஸ்டாகிராம் தொடர்ந்து போட போறாங்க. ஸோ அது நாளையிலேருந்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பெரம்பூர் தொகுதிக்கு நான் தானே எம்எல்ஏ, ஸோ நான் வந்து அதுக்கு தனியாக ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாசத்துக்கு ஒரு தடவையாவது அவங்க ஊருக்கு வந்துடுவேன். அதாவது பெரம்பூருக்கும் சரி, திருச்சி கிழக்கும் சரி, மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவங்க தொகுதிக்கு வந்துடுவேன். ரொம்ப ஈஸியாக என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இது எப்படின்னா, இது ரொம்ப நாளாகவே விஜய் மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. விஜயை ஈஸியாக போய் பார்க்க முடியல, ஒரு பெரிய கேட்டு, அதுக்கு பின்னாடி விஜய் இருக்காரு, இதுக்கு பக்கம் மக்கள் இருக்காங்க, ஏன் விஜயை போய் ஈஸியாக பார்க்க முடியலன்றது ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் உடச்சிட்டு வராரு. எப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது, கொஞ்சம் மக்கள்கிட்ட இறங்கி நடந்து வர்றது, மக்களோட மக்களாக கொஞ்சம் ஐக்கியமாக ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதுனால வந்து உள்ளே வந்தோடனே அவரை போட்டு அமைக்கிறாங்க, பிடிச்சிடுறாங்க. அவரோட பாதுகாப்பு முக்கியம் இல்லையா, ஸோ அதுக்காக அவர் வந்து யோசிக்கிறாரு. பட் அதெல்லாம் உடச்சி ரொம்ப ஈஸியாக நான் பார்க்கலாம், ஒரு மக்கள் குறைனா ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து அந்த மொத்த மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, அதில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருவோம், அதுக்கு நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கான எல்லா தேவைகளும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. பட் என்னமோ டீட்டெயிலாக கண்டிப்பாக அடுத்து பேசுவோம். அதில் குறிப்பாக வந்து நான் மாதம் ஒரு தடவை வந்து பார்த்துருவேன், ரொம்ப ஈஸியாக நான் பார்க்கலாம், அப்படி ஒரு எம்எல்ஏவா நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய ஒட்டுமொத்தமாக மேனிஃபெஸ்டோ. மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்குறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருக்குது, இது ரொம்ப தேவையான விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த புத்தகம் மொத்தமாக வந்து எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிடைச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்து பேசலாம். இல்லை இன்னொரு பக்கம் நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஓபிஎஸ் அண்ணனுக்காக உதயநிதி பரப்புரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வேற ஒரு பெரிய காமெடியாக போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக வந்து சார்லஸ் மார்ட்டின் அவர்கள், அவர் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு பாண்டிச்சேரியில். இப்போது அவரை பற்றி சில விஷயங்களை வந்து உதயநிதி மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்களுடைய அதாவது அதிமுக வெயிட் பண்ணாலும் அவங்க அம்மா நிற்கிறாங்க, ஸோ அவங்க வந்து எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாரு. லாட்ரி டிக்கெட்டை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வர்றாங்கன்னு தேர்தலில் அந்த பிரச்சாரங்களில் பேசும்போது பேசிட்டார். இப்போ சார்லஸ் மார்ட்டின் பதிலடி கொடுக்குறாரு, உதயநிதிக்கு பயங்கரமான பதிலடி கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் ஏன் துபாய் போறீங்க தெரியுமா, அவங்க எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசியிருந்தார். எனக்கு சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்து அவர் பேச ஆரம்பிக்கும் போது பெருசாக அவர் மேலே இவர் நல்லா பேசுவாரா, அட்டென்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. நான் ரொம்ப யோசிச்சு தான் இருந்தேன். பட் இப்போ பார்க்கும்போது அவர் பேசுகிறத பார்த்தா பயங்கரமாக இறங்கி அடிக்கிற மாதிரி அடித்து பேசியிருந்தார். பட் என்னன்னா அந்த வீடியோ இருக்குல்ல, அவர் பேசின வீடியோ, அது நிறைய ஊடகங்களில் டெலிகாஸ்ட் ஆச்சு முத நாள் பேசின அன்னைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தூக்க ஆரம்பித்தாங்க.
எங்கேயுமே அந்த வீடியோ இல்லை இப்போ. ஸோ அது எப்படி சொல்றது, இங்கே தான் வந்து உங்களுக்கு சந்தேகம் வருது. மீடியா இந்த விஷயங்கள்லாம் யார் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, யாருக்கிட்ட இந்த சாவி இருக்குன்னு தெரியல. அது எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. அது எந்த இதுலையுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது என்னடா இது இப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பிரச்சாரங்கள்ல அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை தாண்டி வந்து இன்னைக்கு நிறைய பேர் உண்மைகளை கக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சார்லஸ் மார்ட்டின் என்கிட்ட 500 கோடியோ வாங்கினீங்களே உங்க கட்சிக்கு, அதெல்லாம் எந்த கணக்குலன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிவரும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயோடைய இந்த தேர்தல் அறிக்கை இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை வந்து இதுவும் திமுக அதிமுக தேர்தல் வைக்க மாதிரி தான் இருக்கு, புதுசாக நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா? இது எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.